தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பெரியாரின் முழு உருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட அமைச்சர் பெருமக்கள் பலரும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்கள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக பெரியாருடைய பிறந்தநாளை சமூக நீதி நாளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தில் சமூக நீதிக்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு தொடரப்படும் எனவும் அவர் அறிவித்திருந்தார். இந்த சூழலில் தான் பெரியாருடைய 146வது பிறந்தநாளாகிய இன்றைய தினம் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பெரியாருடைய முழு உருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வந்து பெரியாருடைய உருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உருவ படத்திற்கு மலர் தூவி தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். அவருடன் தமிழ்நாடு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என ஏராளமானவரும் தொடர்ச்சியாக உறுப்பினர்களாக மரியாதை செலுத்தி வருவதை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெரியாருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு அங்கமாகத்தான் சமூக நீதி நாளாக இதற்கு கடைபிடிக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்து இன்றைய தினம் அரசு விடுமுறை என்பதால் நேற்றைய தினமே அரசு அலுவலகங்களிலேயோ தலைமைச் செயலகங்களிலேயோ அனைத்து அமைப்புகளிலேயோ இந்த உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று முடிந்திருந்தது. நிலையில் இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாளையொட்டி அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பெரியாரின் முழு உருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு பெரியாருடைய புகழ் ஓங்குக என கோஷங்கள் என்பது தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது. பெரியாரினுடைய 146வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. சண்முகப்பிரியன், தற்போது முதலமைச்சர், அமைச்சர்கள் உட்பட பலரும் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கு பிறகு வேறு தலைவர்கள் யாரெல்லாம் அங்கு வந்து மரியாதை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், குறிப்பாக ஏவா வேலு, பொன்முடி, அதே போன்று கே.நேரு உள்ளிட்டவர்களும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகராட்சியுடைய மேயர், துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் என ஒருவராக பெரியாருடைய சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் பெரியாருடைய பிறந்த நாளின் போது ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து கட்சிகளும், பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தலைவர்களும் நேரடியாக அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்துவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இதன் தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் வந்து மரியாதை செலுத்த இருக்கிறார். மேலும் பல்வேறு அமைப்புகளும், குறிப்பாக திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம் போன்ற நிர்வாகிகளும் நேரில் வந்து பெரியாருடைய சிலைக்கு இங்கு மரியாதை செலுத்துவதற்கு அடுத்தடுத்த திட்டங்கள் வைத்திருக்கின்றனர். எனவே இன்றைய தினம் பெரியாருடைய பிறந்தநாளையொட்டி பல்வேறு தரப்பினரும் இங்கு மரியாதை செலுத்த வரக்கூடும் எனக்கூடிய காரணத்தினால முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடு என்பது காவல்துறையினரால் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்திவிட்டு புறப்பட்டு சென்றக்கூடிய சூழல்ல தொடர்ந்து பெரியாருடைய புகழ் ஓங்குக என்ற ஒரு கோஷங்களை பெரியார் உணர்வாளர்கள், தத்துவ உணர்வாளர்கள் இங்கு எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.